அது வரலல்ல உங்களுக்கு? ம். ஓ! ஓகே, ஓகே. சர்டிஃபிகேட் வாங்கினா தான் நம்மளோட பேப்பரே திருத்துவாங்கண்ணா. அதான். ஆ, ஆமா, ஆமா. 2 குரூப்பே முடிச்சிருக்கணும். ஆ, ஆனா வந்து நம்மளது சொல்ல முடியாதுடா அக்ஷயா. சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட் திடீர்னு ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் மாத்தி விட்டுருவாங்க. ஆனா கண்டிப்பா ஸ்டேஜ் 2 அதர் இன்டர் முடிக்கும் போது நீங்க யூ ஷுட் ஹவ் கம்ப்ளீட்டட் இட். ஒருவேளை உங்களால இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் தான் இது பண்ண முடியலன்னா அந்த இவங்களுக்கு மட்டும் மெயில் அனுப்பிச்சு என்ன பண்ணணும்னு கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸ்டேஜ் 1க்கு பிரச்சனை இல்லை கண்ணா. ஓகே, ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணிட்டு நீங்க ஸ்டேஜ் 2 எழுதுறீங்கல்ல. ஏய், நீங்க எப்படி ஜூன்ல ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டு எழுதுறீங்களா? ஸ்டேஜ் 1 மட்டும் எழுதுறீங்களா? அப்படி எழுதலாம்னு இருக்கீங்களா? ஓகே. சி ஸ்டேஜ் 1 ஜூன்ல எழுதுறீங்கன்னா இதுக்கு எப்படின்னா உங்களுக்கு ஷெட்யூல் வரும்போது அட்டன் பண்ணிக்கோங்க. வரலன்றதையும் நீங்க அந்த வரல அப்படின்றத இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஏதாவது இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்களா? இல்ல. அது கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும் மெயில் போட்டுருங்க, ஒரு எவிடன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆனா ஸ்டேஜ் 2 முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை டெப்ட கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா அவங்க எப்பெல்லாம் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு அசைன் பண்றாங்களோ அப்பப்ப கொஞ்சம் அப்படி இப்படி முடிச்சு விட்டுருங்கடா. ஏன்னா அப்புறம் ரொம்ப ரஷ்ஷிங் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. வேற வழி இல்ல. ஆஃபீஸ் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா வேற ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. ஆ, ஓகே. ஓ, சூப்பரா கண்ணா. வெரி. எப்படி நீங்க இருக்கீங்களா எப்படி? அதுதான் எனக்கு இன்னொரு கூட அதான் சொன்னோம். காலேஜோட இதுவா இருக்கு மேம். ஓ, பாத்துக்கோ நீ. டைம் வந்துட்டு நீ ப்ரிப்பேர் பண்ணணும்ல ஸ்கூல். பார்த்துட்டு சேர்க்கணும். எது இருந்தாலும் டைம் பாருங்க. நிறைய டைம், அதாவது ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய டைம் ஒதுக்கிக்கோங்க. இருக்காடா ஆஃப்லைனுக்கா? அதாவது அங்க கிளாஸஸ் இருக்கிறத சென்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியலையே கண்ணா. அதாவது கொரோனா பிஃபோர்லாம் வந்து சுத்தமா online கிடையாது. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது மாத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்கிட்ட வந்தவங்க எல்லாரும் போஸ்டல் கோச்சிங் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட டியூஷன் வந்தாங்க போன வருஷம் வந்தவங்களாம். ஓ சாரி, ஓரல். அங்க என்னன்னா யாருமே வர மாட்டேங்கிறாங்கடா. அதனால தான் அவர் சொல்லி பாருன்னு நினைக்கிறேன். ஆ, ம், ம். இல்லடா, நிறைய இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணவே இல்ல. இந்த வாட்டியே ஆஹ், ஒரு ஹார்ட்லி 3 4 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் இருக்கான் ஓரலுக்கு அங்க இன்ஸ்டியூட்ல. தெரியல, ஒருவேளை வராங்களா இப்ப அடிஷனல் தெரியல. ஓ, ஓகே. நீ பாருடா, உனக்கு எப்படி உன்னோட பெஸ்ட் சுச்சுவேஷன் தெரியும். பார்த்து பண்ணு. நம்ம பார்த்துக்கோ. காலேஜ் வேற இருக்கு. அதனால தெரியல. சொல்லுமா ஆன்லைன் இருக்கான்னு தெரியல கண்ணா. ஆன்லைன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
பட் ஒருவேளை எடுத்துட்டு வந்தாங்களான்னு எனக்கு போன ஜூன் வரைக்கும் ஆன்லைன் இல்லடா, அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. செக் பண்ணி பார்த்துட்டு அக்கார்டிங்கா பண்ணிக்கோ. டயர்ட் ஆகாம பாத்துக்கோ, ஏன்னா இங்க போயிட்டு வந்துட்டு இங்க இருந்து அங்க போயிட்டு டயர்ட் ஆகாம கொஞ்சம் இதுவா இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு நல்லா யோசிச்சுட்டு எதுனாலும். அங்க யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏற்கனவே படிக்கிறாங்களா, ஃபீட்பேக் வாங்கிக்கோ எப்படி இருக்குன்ட்டு. ம். இப்போ அடுத்து வந்து அடுத்த மிஸ்லேனியஸ் என்னன்னா, ஒரு சர்வீசஸ் பை வே ஆஃப் ரெண்டிங் ஆஃப் ரெசிடுவல் dwelling ஃபார் யூசர்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ். ஒண்ணுல ஒரு ரெண்டிங் ஆஃப் எனி ரெசிடென்ஷியல் dwelling வந்து சர்வீசஸ் பை வே ஆஃப் ரெசிடென்ஷியல் dwelling வந்து இட்ஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ் ஜென்ரலாவே. இல்ல ஒரு ஹோட்டலோடதோ இல்ல கெஸ்ட் ஹவுஸ் கிளப் by whatever name called for residential or lodging purposes where the supply of unit of accommodation below or equal to rupees 1000 per day or equivalent. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஹோட்டல் சர்வீசஸ் கொடுக்கறது இல்ல ஒரு கிளப் மாதிரி இருக்கிற ஏரியால தங்கறதுக்கு, அதாவது தங்கறதுக்கு இருக்கிற இடத்துல அவங்க வந்து ஒரு டேக்கு கீழே 1000 rupees சார்ஜ் பண்றாங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிற பர் டே பிலோ rupees 1000 வந்து exempt from tax. So services by a hotel இல்ல கெஸ்ட் ஹவுஸ். இப்போ இந்த மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் எடுக்கிறேன்ல, இந்த மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் எடுக்கிறது ஃபுல்லாமே எம்சிக்யூக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரக்கிங்லாம் போறாங்க தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரக்கிங் மலை மேலே ஏறுறது, அதுக்கு வந்து ஒரு ஹோட்டல் மாதிரிலாம் இனிஷியேட் பண்ணுவாங்கல்ல. அந்த ட்ரக்கிங்கோட அகாமடேஷன் பிளேசஸ்லாம் இப்போ பெரிய மலை மேலே இருக்கு, அந்த ட்ரக்கிங் பக்கத்துலலாம் அது ஹார்ட்லி ஒரு 500 ரூபாய் 400 ரூபாய் அப்படிதான் இருக்கும். அந்த டென்ட் மாதிரி இருக்கும், ஆனா எக்ஸாக்டா டென்ட் இல்ல, வுட்ல பண்ணிருப்பாங்க. ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் இருக்கும். அந்த மாதிரி சர்வீசஸ் கொடுக்குறவங்களாம் ஜிஎஸ்டி கிடையாது அவங்களுக்கு. ஓகேவா? அது ஒண்ணு. அப்புறம் இது ரீசன்டாடா ஜூலை மாசம் வந்து, சாரி ரீசெண்டான்ற 2023ல வந்து சேட்டலைட் லான்ச் சர்வீசஸ் எல்லாமே வந்து எக்ஸம்ப்ஷன் ஃப்ரம் டாக்ஸ். ஓகே. முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஐஎஸ்ஆர்ஓ அவங்கெல்லாம் கொடுக்கறது மட்டும்தான் இருந்தது. இப்போ எனி சேட்டலைட் லான்ச் சர்வீசஸ் வந்து எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். இது முக்கியமான எம்சிக்யூ கொஸ்டின், இது பார்த்துக்கோங்க. சர்வீசஸ் பை வே ஆஃப் கிவிங் ஆன் ஹையர் அப்படின்னா சொல்லமா, இது படிச்சிட்டோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங், இது இருக்கா முடிச்சிட்டோமா? To carry more than 12 passengers to a local authority or electronically operated vehicle meant to carry more than 12 passengers to a goods transportation agency, motor vehicle for transportation of students, faculty to persons providing transportations. இது எல்லாமே any services, okay, by way of giving on hire. இது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டடா, அதுவும் மோர் தேன் 12 பேசஞ்சர்ஸ் இருக்கணும் அந்த இதுல. இது எல்லாமே எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. So educational institutions means an institution providing services by way of preschool education and education up to higher secondary school or equivalent. இல்ல education as a part of curriculum for obtaining a qualification recognized by any law for the time being in force. Education as a part of approved vocational educational course. Um, ஒரே ஒரே சர்வீசஸ் பை வே ஆஃப் ஹையர் மோர் தேன் 12% வச்சுக்கோங்க கண்ணா, அது எல்லாமே எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே படிச்சிருக்கோம். Means an institution providing services by way of
preschool education or and education up to higher secondary school or equivalent, இல்ல education is a part of curriculum for obtaining a qualification recognized by any law, இல்ல education as a part of approved vocational education course. education institution என்னன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த பேமெண்ட் ஆஃப் டோல் சார்ஜஸ் இருக்கு தெரியுமா? பை வே ஆஃப் ஆக்சஸிங் டு அ ரோட் ஆர் பிரிட்ஜ் ஆன் பேமெண்ட் ஆஃப் டோல் சார்ஜஸ். எங்க பாப்பீங்கன்னு சொல்லுங்க டோல் சார்ஜஸ்? ஃபாஸ்டாக் ஞாபகம் இருக்காடா? இப்போ வந்து அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேவா? சர்வீசஸ் பை வே ஆஃப் ஆக்சஸ் டு ரோடு ஆர் பிரிட்ஜ் ஆன் பேமெண்ட் ஆஃப் டோல் சார்ஜஸ். அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் ஆனுட்டி, டோல் சார்ஜஸ் ஆனுட்டி எல்லாமே ஒரே குரூப்பிங் தான். ஓகேவா? ஸோ ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது ஒன்று வந்து ஆன் பேமெண்ட் ஆஃப் டோல் சார்ஜஸ், இன்னொன்று ஆன் பேமெண்ட் ஆஃப் ஆனுட்டி. இது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. அடுத்தது வந்து 22 23 22. அடுத்தது transmission or distribution of electricity by an electricity transmission or a distribution utilization. எலக்ட்ரிசிட்டி இதுவாகுது இல்லடா, பை யூட்டிலிட்டினா என்னன்னா இப்போ இல்லடா, யூஸ்ஃபுல்னஸ். இப்போ மகாராஷ்டிராலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட செட்டப் எப்படி இருக்கும்னா, ஒரு கேஸ் பைப் வந்து கீழே பெரிய டியூப் மாதிரி இருக்கும். கண்ணம்மா ஒரே ஒரே ஒரு நிமிஷம்டா, ஒரு நிமிஷம். அது எப்படி இருக்கும்னு காமிக்கிற பாருங்களேன். மகாராஷ்டிரால நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? காமன் கேஸ் பைப்பா இருக்கும். அபார்ட்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் அங்க கிடையாது. டைரக்டா அந்த கேஸ் பைப்பை எல்லா ஃபிளாட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. நான் காமிக்கிறேன். அது யாராவது அந்த சைட் போயிருக்கீங்களாடா? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி? மும்பை போயிருக்கல செல்லம். அதுல இப்போ ஒரு பெரிய ஃபிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்கடா. அவங்க இந்த இதுதான் கேஸ் லைன்ரா, இது வழியா கேஸ் வந்து எல்லா அபார்ட்மெண்ட்டுக்கும் போற மாதிரி பண்ணிவாங்க. இப்போ இங்க வந்து இந்த மாதிரி இருக்கும்டா பெரிய டியூப். ஒரு ஒரு இடத்துல வச்சிருவாங்க. இந்த என்டையர் அபார்ட்மெண்ட்டுக்கும் இங்க இருந்து கேஸ் போகும். நம்மள மாதிரி இங்க சிலிண்டர் வாங்குறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த இதுதான்டா இப்ப ஹிரானந்தினின்றது அங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஓகேவா? ஃபேமஸ் ஆன அபார்ட்மெண்ட்ஸ்.
அங்க எப்படின்னா கேஸ்லாம் போகாது. இந்த அண்டர் கிரவுண்ட்ல இந்த மாதிரி கனெக்ஷன் ஒண்ணு வச்சிருவாங்க. ஆ இந்த மாதிரி இருக்கும் கனெக்ஷன். இதுல எல்லா கேஸையும் லோட் பண்ணிட்டானாக்கா ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கும் அந்த கனெக்ஷன் இது டியூப் டியூபா போயிடும் உள்ள. ஸோ அதை வந்து அவங்க அப்படியே அந்த கேஸ் இதுல கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கேஸ் கொடுத்துருவாங்க. இதோ இந்த மாதிரி இருக்கும்டா. இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ் கனெக்ஷன் தெரியுதா? எல்லோ கலர் இது தெரியுதாடா? எல்லோ இதான் அந்த கேஸ். இது புரியுதா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பைப்டு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா கண்ணா? அதுதான். ஸோ அதுதான் அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கும் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பை என்ன எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூலமா போகிறது இல்லடா எலக்ட்ரிசிட்டி. அதுதான் த டிரான்ஸ்மிஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஆமாண்டா. கொச்ச 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 கொச்சன்னு. எந்த இடம்டா போன நீனு? ஷீரடிக்காகயா? ஓ, சூப்பர் சூப்பர். ஐயோ அப்பா, ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். என்ன சொல்றது? ஆ எனக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்ல, அங்கெல்லாம் கொச்ச கொச்ச கொச்சன்னு. ஆ, இன்னும் ஒண்ணுமே புரியல. ஆனா லக்ஷ்மி அங்கதான் குழிக்கிறா. ஆமாமா. ஆமா, கரெக்ட். ஆ எல்லாமே எல்லாமே இருக்குடா அது. அந்த காலான்னு ஒரு ரஜினி படம் எடுத்தாங்களே, அது அந்த பாம்பேல இருக்கிற அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா அந்த நரிமன் பாயிண்ட். அது பேர் என்ன, என்னது அது? கேட்வே ஆஃப் இந்தியாவா? ஆ அது அந்த இடம்லாம் பார்த்தோம்னா செம பாஷா இருக்கு. அது என்னமோ ஒரு இடம் சொல்லுவாங்களேடா, தாதர். தாதர் பிரிட்ஜ் மாதிரி. அங்கெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு ஒரு பாயிண்ட்ல. நவி மும்பைலாம் நல்ல பயங்கரமா இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒரு 3 4 இடம் சொன்னாங்க அங்க வந்து. ரொம்ப அதான் எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸுமே பார்க்கலாம் அங்க. நம்மளதுல ராயபுரம் அதெல்லாம் எப்படி? அந்த சைடு நார்த் மெட்ராஸ் அந்த மாதிரி பார்ட் இருக்கு. ஆனா அதை விட கொச்ச கொச்சன்னு இருக்குடா. குட்டி 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 டப்பா டப்பாவா இருக்கும் போல இருக்கு. ஒரு 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 ஆள் 2 ஆள் இருக்கலாம் நிக்கலாம் போல இருக்கு. ஆனா அதுக்கே அவ்வளவு காஸ்ட்லி ரெண்ட் ஆண்டாங்க. ஒரு ஆ அவங்க வந்து என்ன சொல்றது, அங்க போனா ஆனா பொழைச்சிடலான்றாங்க. பட் தெரியல. ஆனா எனக்கு அந்த லைஃபே என்னமோ ரொம்ப பிஸியா இருக்கு. ஸ்டேஷன்ல நின்னா நம்மளே அதையா நம்மள தள்ளினா அவங்களே உள்ள ட்ரெயின்குள்ள நிறுத்தி வச்சிருவாங்க. பை எனி சான்ஸ் ட்ரெயின் டிராவல் போனீங்களாடா? இல்லல்ல, போனீங்களா? எனக்கு ஒரு என்னோட அது மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸா பேட் எக்ஸ்பீரியன்ஸான்னு தெரியல. நான் நின்னு தான் இருக்கேன், ரொம்ப கூட்டமா இல்ல. ஆனா ட்ரெயின் வர்றது அப்போ கடகடன்னு கூட்டமாயிடுச்சு. எனக்கு டிப்பிக்கலா நான் என்னோட கசின் சிஸ்டர்ஸோட தான் போயிருந்தேன். அவங்கள காணவே இல்ல. என்னாச்சுன்னே தெரியல எனக்கு. அப்படியே குடுகுடுன்னு என்னையே ஏத்திட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் இது பண்ணி அப்புறம் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டேன் எப்படியோ கஷ்டப்பட்டு. அப்போ ஃபோன்லாம் இல்ல. அப்புறம் ஏதோ ஒரு யார்கிட்டயோ ஹெல்ப் கேட்டு. ஐயோ அப்பா, நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப சின்ன வயசு ஆக்சுவலா. நான் காலேஜ் முடிச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஹியூஜ் பாப்புலேஷன். இல்ல, என்னோட கசின் பிரதர் வீடு அங்க இருக்கு. ஸோ நானு என் கசின் சிஸ்டர்ஸ் எல்லாரும் போனோம். அவங்க ஏதோ ஒரு இடம், ஜுஹு பீச் அங்க காமிக்கிறோம்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல போலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஐயோ ஒரு நிமிஷம் உதறி எனக்கு. சாமி, ட்ரெயினும் வேணாம் ஒண்ணும் வேண்டாம், கஷ்டமாயிடுச்சு. ஆனா அவங்க எல்லாருமே அந்த ஸ்பீட்ல இருக்காடா. நம்மளுக்கு எனக்கு அந்த ஸ்பீட் இல்ல. கட 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 கடன்னு வராங்க அப்படியே. கூட அப்படி தொங்குறாடா. நிஜமாலுமே. ஃப்ரண்ட்ல மாட்டின அங்- ஆமா. ஐயோ அப்பா. எப்- எனக்கு ஆ ஐயோ உங்களையா? ஐயோ
ம். நான் வந்து எனக்கு இவங்க இருக்காங்கல்ல தேர்ட் ஜெண்டர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்க வந்து காசெல்லாம் கேக்குறாங்க. உண்மை புரியல எனக்கு. பர்ஸ் மட்டும் வச்சிருந்தேன் நான் கையில. அம்மா ஹிந்தி ஓரளவுக்கு பேசுவேன், மேனேஜ் பண்ணுவேன். ஆனா ஆனாலும் நம்மளுக்கு ஊர் இடத்துல போயிட்டு செம்ம அப்புறம் நினைச்ச காமெடியா இருக்கும். அந்த டைம் டென்ஷனா இருந்தது. என் சிஸ்டர்ஸ பாக்குற வரைக்கும் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி. ஆனா அங்க வந்து அவங்களோட சிஸ்டமே எப்படின்னா ஃபாஸ்ட் தான். கட 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 கடன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் எல்லாருமே. டக்குன்னு எடுத்துடுறான்டா. எப்ப தப்ப 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 தப்ப. ஐயோ அம்மா விழுந்து வார். ஐயோ நம்ம மாம்பழம் ஸ்டேஷன்லாம் பரவாயில்லடா அதுக்கு. ஏதோ ஒரு ட்ரெயினை விட்டா இன்னொரு ட்ரெயின் வரும், ஓரமா கூட நின்னுக்கலாம். இவன் இருக்கிறவங்களையும் கூட்டின்னு அப்படியே அள்ளி உள்ள ஏத்திடுறாங்க மொத்தமா. காமெடியா இருக்கு. ஆமா அவளே உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. பா. ம். கனவா இப்ப அந்த இது வந்து எப்படின்னா எலக்ட்ரிசிட்டியோட டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், கேஸோட டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்க பாத்தீங்கன்னா பைப்லைன்ஸ் மாதிரி இருக்கும். அதுல தான் வந்து ஃபுல்லா பண்றாங்க. அடுத்தது வந்து சர்வீசஸ் ப்ரொவைடட் பை இன்குபிட்டி அப் டு டோட்டல் டர்ன் ஓவர் ஆஃப் 50 lakhs in a financial year subject to the following conditions. இன்குபிட்டினா யாருன்னா இந்த நேஷனல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் போர்டுன்னு இருக்காங்கடா. ஓகே. அவங்க வந்து ஆஹ், ஆஹ், அவங்க ஒரு செப்பரேட் இப்ப ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எப்படி இருக்கு, செப்பரேட் ஜோன் மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இந்த இன்குபேட்டின்றவங்க வந்து அந்த நேஷனல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்டர்பிரினர் டெவலப்ஷிப் போர்டு ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து இந்த டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேட்டர்ஸ், அதாவது எஸ்எம்இஸ்ன்னு சொல்லுவாங்க, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்க வந்து நல்ல இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுங்க, ஓகேவா, ஆனா நீங்க இந்த ஜோன்ல உட்காந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சில பேரை ரெக்ரூட் பண்ணுவாங்க. தே வில் பி கால்ட் அ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஆஃப் ஐடி வேர்ல்டு. ஓகே. நிறைய அதுல ரிசர்ச், நிறைய அதுல டெவலப்மெண்ட்ஸ்லாம் வரதுக்கான காரணங்கள் வந்து அவங்களா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஜோன்ஸ்ல அந்த ஆட்டோமேஷனுக்காகவோ இல்ல ஒரு ரிசர்ச்காகவோ ரெக்ரூட் ஆல பர்சனை தான் இன்குபேட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க தே வில் பி an இண்டிவிஜுவல் பர்சன் கண்ணா. அவங்க வந்து தே ஆர் நாட் தே வில் ஆக்ட் அஸ் தே வில் நாட் ஆக்ட் அஸ் a group. they will be just one person. ஆனா அவங்க கம்ப்ளீட்டா அந்த எப்படி சொல்றதுன்னா இப்போ அதுக்குன்னு ஒரு செப்பரேட் பார்க் இருக்கும். அதுக்கு பேர் என்ன, டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேட்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் பார்க்குன்னு இருக்கும். அதுக்குள்ள அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணி என்ன ஒரு ப்ராடக்ட்ல ஆட்டோமேஷன் எடுத்துட்டு வரதாலும் சரி, டெக்னிக்கலி சொல்றேன், இல்ல ஹைடெக் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வரதாலும் சரி, அதுக்குள்ள உட்காந்து ரிசர்ச் பண்ணி அவுட்கம் எடுத்துட்டு வருவாங்க. அந்த ஜோனே வந்து அதுக்காக எக்ஸ்க்ளூசிவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் சர்வீசஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்றாங்க, ஆனா அதோட டேர்ன் ஓவர் 50 lakhs வரைக்கும் இருக்கு அப்படின்னா, ஆனா கண்டிஷன்ஸ் இதுவா இருக்கணும். ப்ரிசைடிங் ஃபினான்ஷியல் இயர்லயும் டேர்ன் ஓவர் 50 lakhs இன்க்ரீஸ் இருக்கக்கூடாது. and a period of 3 years has not elapsed from the date of entering. 3 வருஷம் கம்பல்சரியா வந்து அந்த அந்த அக்ரிமெண்ட் வந்து கரெக்டா போட்டிருக்கணும், எலாப்ஸ் ஆயிடக்கூடாது. ஸோ அந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் இதுவாச்சுன்னா 50 லேக்ஸ்க்குள்ள இருக்கிற டேர்ன் ஓவர் வந்து மீட் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அந்த இன்குபிட்டியோட சர்வீசஸ் வந்து எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். இது வந்து போன வாட்டி இல்லாம ஐ திங்க் ஜூனோ அந்த டிசம்பரோ ஞாபகம் இல்லடா, ஓல்டு சிலபஸ்ல கேட்டிருந்தாங்க இது ஆக்சுவலா இன்குபிட்டியோட சர்வீசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இன்குபிட்டினா யாருன்னு புரிஞ்சது இல்லடா, an entrepreneur who is basically located within the portfolio of science and technology entrepreneurship park where he enters into an agreement with the this person enters an agreement with the government of India to carry out or to come up with new innovative products and high tech products. இவங்க ஏதாவது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப் டு தி சப்ஜெக்ட் ஆஃப் லிமிட் டோட்டல் டர்ன் ஓவர் ஆஃப் 50 lakhs அப்படின்னா in a financial year na it is completely exempted from tax. And services by way of licensing, registration and analysis or testing of food samples supplied by the Food Safety and Standards Authority of India to food business operators. See FSSSI Food Safety and Standards Authority of India க்கு இங்க ஃபுட் சாம்பிள்ஸ் ஏதாவது டெஸ்டிங்க்கு வந்து நடக்கிறது. டெஸ்டிங்னா எல்லா டெஸ்டிங்ன்றா, ஊர்கா பாட்டில்ல இருந்து பருப்பு பொடியில இருந்து, சரியா,
அதோட லைசன்ஸ் டெஸ்டிங் எல்லாமே சப்ளைட் பை எஃப்எஸ்எஸ்ஐ டு த ஃபிட் பிசினஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். இதுக்கு மெயினா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இன்க்யூபிட்டி இன்க்யூபட்டி இன்க்யூபட்டி புரிஞ்சது இல்லடா. இது வந்து யூ மைட் கெட் இட் இன் எம்சிக்யூ ஆர் இப்போ பிரேக்கப் பண்ணி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் அந்த மாதிரி கூட வரலாம். 4 மார்க்ஸ் கொஷின் இது. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அதான் டவுட் இருக்கா? குட். அக்ஷயா ஏதாவது டவுட் இருக்காடா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே. Services by way of licensing, registration, analysis, or testing of food samples supplied by FSSAI to food business operators. சொல்லுங்கம்மா. குவாலிட்டி. கரெக்ட் கரெக்ட். ஆமாண்டா. Taxable services provided by a technology business incubator or science and entrepreneur recognized by National Science and Entrepreneurship Development of the Board of Science and Technology, the Government of India, or bio incubators recognized by Biotechnology Industry Research Assistance Council under the Department of Biotechnology, Government of India. அதாவது taxable services provided or to be provided by a technology business incubator or a science and technology entrepreneurship park recognized by the National Science and Technology Entrepreneurship Development Board of the Department of Science and Technology, Government of India or bio incubators. ஆம், அதாவது நான் இது நான் கேட்டுட்டு சொல்றேன் கண்ணா. இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு எனக்கு. ஏன்னா இது போன வாட்டி மாத்தினா மாதிரி ஞாபகமா இருக்கு. இதை மாதிரி நான் கேட்டுட்டு சொல்றேன். சர்வீசஸ் பை வே ஆஃப் கலெக்டிங் ஆர் ப்ரொவைடிங் நியூஸ் பை அ இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட். இப்போ இந்த இது இருக்குல்ல, தந்தி டிவிலாம் இருக்காங்கல்ல, தந்தி டிவி, புதிய தலைமுறை, பிபிசி அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நியூஸ் ப்ரொவைட் பண்றாங்கல்ல, சர்வீசஸ் அந்த மூலமா சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுலாம் they are it is completely exempt from GST. இது ஹோல்டுரா. இதை நான் செக் பண்றேன்.
இது வந்து சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிஸ்ட்னா யாரும் தெரியும்ல கண்ணா? இந்த தந்தி டிவிலாம் பேசுறாங்கல்ல, நியூஸ் பேசுறாங்க, அப்புறம் புதிய தலைமையில நியூஸ் பேசுறாங்க, அவங்களாம் தான் ஜேர்னலிஸ்ட். அப்புறம் பப்ளிக் லைப்ரரிஸ்ல லெண்டிங் புக்ஸ், பப்ளிகேஷன்ஸ், எனி அதர் நாலேஜ் என்ஹான்சிங். இப்போ நம்மளுக்கு போனீங்களாடா அந்த லைப்ரரி போனீங்களாடா? அண்ணா லைப்ரரி யாராவது? போயிட்டு வாங்க கண்ணா. ஓகே, மஸ்ட் கோ, மஸ்ட். ஓகேவா? போய் பார்த்துட்டு வாங்க, அந்த என்விரான்மெண்ட்டே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அஹ், ஒரு அவங்க அந்த பப்ளிக் லைப்ரரிஸோட சர்வீசஸ்லாம் இருக்கு இல்லையா, புக்ஸ் கொடுக்கறது இல்லை நாலேஜ் என்ஹான்சிங் மெட்டீரியல்ல வந்து டெவலப் பண்றது. புக்ஸ்ன்றது வந்து எல்லோ பேஜஸ் கேட்டலாக்ஸ்லாம் கிடையாது. புக்ஸ்ன்றது டிப்பிக்கல் நம்ம சிஎம்ஏ புக்ஸ், சிஏ புக்ஸ், எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட் எக்ஸாம் புக்ஸ், அந்த மாதிரிலாம் பை வே ஆஃப் லெண்டிங் புக்ஸ். இப்போ பப்ளிக் லைப்ரரிலாம் எது சொல்லுங்க நம்மளதுல? சென்னையில இதெல்லாம் பப்ளிக் லைப்ரரிஸ். கன்னிமரா லைப்ரரி பப்ளிக் லைப்ரரி கண்ணா. ஓகேவா? which can be easily accessible by any layman. So public libraries in Chennai போட்டா இது காந்தி மண்டபம் அண்ணா லைப்ரரி. அது எங்க அசோக் நகர்ல ஒரு பப்ளிக் லைப்ரரி இருக்கு வஷிதா, ஸோ சாரி அக்ஷயா, நீங்க அது கூட போலாம். இது பப்ளிக் லைப்ரரி. அப்புறம் ராஜஸ்தான் லெண்டிங் லைப்ரரி கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்ணா? ராஜஸ்தான் லெண்டிங் லைப்ரரி நான்லாம் அங்கதான் புக்ஸ் வாங்கி படிச்சேன். 16 ரூபாவோ 15 ரூபாவோ காஸ்ட் அக்கௌண்டிங் நாங்க படிக்கும்போது. அது ஆஹா, இயர்லி 14 ரூபாவோ 15 ரூபாய். ஆமா. நான் போய் இந்த இது கொடுத்தேன்னா, இந்த காலேஜ் டோக்கன் கொடுத்தேன்னா, காஸ்ட் அக்கவுண்டிங், இன்கம் டேக்ஸ், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், 3 புக்கு. ஒரு புக்கு 15 ரூபா தான். கொடுத்துட்டு திருப்பி கொடுத்துடணும். வருஷத்துக்கு 15 ரூபா தான் கட்டினேன். ஒரு புக்குக்கு 3 புக்குக்கு 45 ரூபா தான். ஆனா அது இவங்க இப்போ பண்றாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. யார் தெரியுமாடா இவங்க? பிரிட்டிஷ் கவுன்சில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கன்னிமரா எக்மோர்ல இருக்குடா. அண்ணா சென்டினரி லைப்ரரி தான் நான் சொல்றேன். அந்த இது கன்னிமரா ரொம்ப நல்லா இருக்கும்டா. போயிட்டு வரணும்னா நீங்க மஸ்ட் கோ. சரியா? நீங்க வீட்ல இல்லனா தயவுசெய்து போய் அங்க போய் உட்காந்து படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இது வந்து இது நான் போயிடல. ஐஐடி மெட்ராஸ் நல்லா இருக்கும். அண்ணா சென்ட்ரலில இப்படிதான் நான் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க கண்ணா. ஒரு ப்ரொசீஜர் இல்லடா உனக்கு. இந்த ஒரு இடம் மட்டும்தான் எந்த ப்ரொசீஜருமே இல்லாம பைசா கொடுக்காம நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ற ஒரே இடம் லைப்ரரி. பெஸ்ட். லைப்ரரிஸ்ல படிச்சு நிறைய பேர் ஐஏஎஸ், ஐபிஎஸ், சிஏ, சிஎம்ஏ, இந்த ட்ரிப்ளெட்டா பண்ணி முடிச்சிடவங்களோட கதையெல்லாம் கேளுங்களேன். கண்டிப்பா அந்த கதைக்குள்ள ஒரு லைப்ரரி அடங்கியிருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான பேஸ் விஷிதா. செம்ம வைப்பு கிடைக்கும். ஒண்ணுமே இல்ல, நானே இப்ப என் டாட்டரை கூட்டிட்டு 1 மந்த் பிஃபோர் போயிட்டு வந்தேன். என்னோட ஃபாதர் இல்லாக்கு ரொம்ப இல்லாம வீட்டுல எல்லாரும் இருந்தாங்கல்ல, அந்த டைம்ல அங்கதான் போய் உட்காந்து அவளும் படிச்சுட்டு இருந்தா, நானும் அவ கூட உட்காந்து அக்கம்பெனி பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல வைப் கொடுக்கும்டா, சீரியஸா சொல்றேன், உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரியும். இன்னொரு லைப்ரரி இருக்குடா, ராஜஸ்தான் லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. எனக்கு இங்க ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. அந்த லைப்ரரி எல்லாம் 15 ரூபா கொடுத்து அது பாரு, ராஜேஸ்வரி இல்ல, ராஜஸ்தான் லைப்ரரி வெப்பேல இருக்கு. நீங்க கண்டிப்பா இங்க போங்க. என்னோட கிளாஸ் நான் ஜஸ்ட் ஒரு
ஐடிடி காஸ்ட் அக்கவுண்டிங் அதை மட்டும் எடுத்திருக்கிற கிளாஸா இல்லாம ஐ வாண்ட் டு டெல் ஆல் தீஸ் திங்ஸ் டு யூ பிகாஸ் வி ஆல் காட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட் அட் வெரி லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஓகேவா? வி were நாட் ஹேவிங் அ ப்ராப்பர் பிளேஸ் அட் ஹோம். ஒரு என்விரான்மெண்ட் இருக்காது. ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில லைப்ரரிஸ் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அதுதான் ஒரு நெக்ஸ்ட் ஹோம் மாதிரி இருந்தது. வெப்பேரின்னு நினைக்கிறேன், if I'm right. வெப்பேரி, சென்னை. இதாங்கண்ணா ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன். இதுல போய் நீங்க வந்து உங்களோட இது கார்டு கொடுத்துட்டீங்கன்னா, இப்ப இருக்கான்னு தெரியலடா, ஆனா நாங்க படிக்கும் போது கார்டு கொடுத்துட்டீங்க. லெண்டிங் லைப்ரரி பாருங்க. இல்ல ராஜேஸ்வரி இல்ல, ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன் இருக்கும். கார்டு கொடுத்துட்டீங்கன்னா 15 ரூபாய் என்னமோ ஒரு கார்டு மட்டும் கொடுப்பாங்க. கரெக்டா அது ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த கார்டு கொடுத்தா அந்த 15 ரூபா வந்து நம்ம கொடுத்துட்டா, ஒரு புக்குக்கு 15 ரூபா, 3 புக்குக்கு 45 ரூபா, அவ்வளவுதான். நல்லா இருக்கும்டா அது. சும்மா போய் பார்த்துட்டு வாங்க. இதை லெண்டிங் இது செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்கள்லாம் இங்கே தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. இந்த எஸ்ஜிஎன்பி வைஷப் காலேஜ்லேயே நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க இதில். இப்போ ஆனால் இருக்கான்னு தெரியல எனக்கு. கொரோனாக்கு அப்புறம் பிஃபோர் கொரோனாலாம் நிறைய எங்கள் செட்லேயே நாங்கள் நிறைய பேர் வாங்கிட்டோம். இந்த கன்னிமரா லைப்ரரியில தான் இப்போ வந்து நியூவாக ஒரு எடிஷன் வருதுன்னு வச்சுக்கோடா. அதாவது ஒரு புக்கு ஃபர்ஸ்ட் இட் வில் கம் டு கன்னிமரா லைப்ரரி அண்ட் அண்ணா சென்ட்ரல் லைப்ரரி. ஃபர்ஸ்ட் எடிஷனை இப்போ எது ஏஐக்கு எடுக்கிறீங்களா, பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இல்லை எஃப்எம்ல யாராவது புதுசாக ஒரு புக்கு போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அதுல போய் சிங்கானியா இருக்கா அதுல, பட் ஃபர்ஸ்ட் எடிஷன் வில் சிட் இன் கன்னிமரா அண்ட் அண்ணானி சென்ட்ரல் லைப்ரரி. அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். இன்னொன்னு ஒன்று சொல்லட்டுமா? பிசிக்கலி பிளைண்ட் பீப்புளுக்கெல்லாம் அண்ணா சென்ட்ரல் லைப்ரரியில ஒரு ரூமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அங்க. நான் அங்க ஆக்சுவலா போனது இல்ல. நான் நீங்க இப்பதான் பார்த்தேன் அது. நான் வேணா அது ரிவ்யூ வேணா பார்த்துட்டு சொல்றேன், யாராவது ஃப்ரெண்ட்ஸ்ல போயிருக்காங்களான்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர். அப்படியாடா, ஒரு நிமிஷம் இருங்க. ம். ஓ, ஆனா இதுல இருக்கிறது எல்லாமே நல்ல லைப்ரரி தான்டா, நான் கண்டிப்பா சொல்றேன். தாம்பரம்ல என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா, நான் கேக்குறேன் அவகிட்ட. லைப்ரரியில தான் வந்து படிப்பா, ஆனா அவன் தாம்பரம் தான் படிப்பாளான்னு எனக்கு தெரியல. ஏய் ஆமாண்டா. The more you read, less you spend, which is a true depending. Over 2 million books ah. It's a fantastic. Who would like to... ஏய் இது போயிட்டு வாடா வஷிதா. நீ போயிட்டு வா, போயிட்டு வா, எல்லாம் சேஃபா இருக்கும், கவலைப்படாத. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு லைப்ரரியோட அலைன் பண்ணிக்கோங்க, சரியா? நாங்க அப்ப படிக்கும் போது அண்ணா லைப்ரரி எல்லாம் கிடையாது. இன்டர் படிக்கும் போது கன்னிமரா லைப்ரரி தான் இருந்தது. அதனால இன்ஸ்டியூட்ல வந்து அப்படியே கிளம்பி அங்க போயிடுவேன் படிக்கிறதுக்கு, சப்போஸ் இன்ஸ்டியூட்ல கம்ஃபர்டபுளா இல்லைன்னா. இங்க நான் போனது இல்ல, ராஜேஸ்வரி லெண்டிங் லைப்ரரியில போனது இல்ல. இந்த இதுலன்னு தெரியல எனக்கு, லிட்டில் லவ் லவ் லைப்ரரிலாம் தெரியல. பட் ஆனா ஒரு அண்ணா சென்ட்ரல் லைப்ரரியில என்ன தெரியுமாடா, இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்கடா சூப்பரா படிக்கிறதுக்கு. ஆனா இது எல்லாமே இந்த கிட் செக்ஷன் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு சேரு வச்சு எழுதுறதுக்கு இது பெரிய டேபிள் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சிஏசிஎம்ஏ பசங்களுக்குலாம் சிஸ்டம் வச்சுக்கலாம். சிஸ்டம் இருக்கான்னு தெரியலடா. பட் லேப்டாப்ஸ் வச்சுலாம் நிறைய பேர் அந்த எடுத்துன்னு வந்து படிக்கிறாங்க. பட் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம சேஞ்ச் தெரியும், சூப்பரா படிப்பீங்க. மஸ்ட். சொல்லுடா. ஆ, வெரி குட், சூப்பர்ரா. சூப்பர்ரா, சூப்பர். ஓகே கண்ணா, சூப்பர் சூப்பர், பண்ணுங்க பண்ணுங்க. தேங்க்ஸ்டா. தாத்தா என்னவா இருந்தாடு? ஆடிட் தாத்தா? ஏன்டா விஷயத்த அப்ப சிஏ எடுக்கல? கஷ்டமான கேள்வியா? ஓ, சாரி 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 கண்ணா, மறந்துட்டேன். ஓகே ஓகே, பண்ணுங்க. என்ன இப்போ இது முடிச்சீங்கன்னா எக்ஸாம்ஷன்ஸ்லாம் கிடைக்கும்டா அதுல.
அதுவும் சிஎஸ்க்கும் சிடபிள்யூக்கும் பெரிய ஆ, என்ன சொல்றது, இன்டர் கடகடன்னு முடிச்சிடலாம் சிஎஸ் இன்டர். ஸோ சிஎஸும் சிஎம்ஏ படிச்சிட்டிங்கன்னா சிஏல வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஷன்ஸ்லாம் இருக்கு. சிஎம்ஏக்கே இருக்குடா, ஆக்சுவலா சிஎம்ஏக்கே இருக்கு. ஓகே, இப்போ வந்து சர்வீசஸ் ஆஃப் பப்ளிக் லைப்ரரி பை வே ஆஃப் லெண்டிங் ஆஃப் புக்ஸ். ஸோ பப்ளிக் லைப்ரரிஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. இந்த கன்னிமரா அண்ணா லைப்ரரி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, பிரிட்டிஷ் கவுன்சில், இவங்க வந்து புக்ஸ் லெண்ட் பண்றது, பப்ளிகேஷன்ஸ் இது பண்றது, இது எல்லாமே வந்து exempted from tax. அதுக்கப்புறம் சர்வீசஸ் பை ஆர்கனைசர் டு எனி பர்சன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அ பிசினஸ் எக்ஸிபிஷன் ஹெல்ட் அவுட் சைட் இந்தியா. இப்போ இதெல்லாம் போறாங்கல்ல கண்ணா, எப்படின்னா தாய்லாந்துல வந்து லண்டன்ல வந்து எக்ஸிபிஷன் வைக்கிற, அதுக்கு ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த ஃபெசிலிட்டேட்டிவ் சர்வீசஸ் எல்லாமே வந்து எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். ஓகேவா? சர்வீசஸ் பை an organizer to any person in respect of ஏதாவது பிசினஸ் எக்ஸிபிஷன்ஸ் எது வேணா இருக்கலாம், ஆனா அவுட் சைடு இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்லாட்டரிங் ஆஃப் அனிமல்ஸ்னா என்னடா? வாட் யூ மீன் பை ஸ்லாட்டரிங் ஆஃப் அனிமல்ஸ்? இல்ல கில்லிங், மீட்டுக்காக கில் பண்றாங்கல்ல, ஸ்லாட்டரிங். இப்போ அது வந்து இப்போ இது மாதிரிலாம் வைக்கிறாங்கல்ல, அது ப்ராப்பரா கில் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி பண்ணி, இந்த மாதிரி கண்ணா நான் சொல்றது. இந்த மாதிரி அதுக்கு வந்து அது பேர் என்ன, அதுக்கு ஒரு ஏர் கண்டிஷனிங் மாதிரி ப்ராப்பரா பண்ணி இல்ல, இது கவு. ஆமா ஆமா, இந்த என்னது, யானை முடின்னு சொல்லுவாங்கடா, யானை முடி மோதிரம், யானை முடி செயின், அதெல்லாம் பண்றாங்களா, அது எல்லாமே வந்து எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். சர்வீசஸ் பை ஆஃப் ஸ்லாட்டரிங் ஆஃப் எக்ஸ் ஸ்லாட்டரிங். அதுக்கப்புறம் பை வே ஆஃப் ப்ரீ கண்டிஷனிங், ப்ரீ கூலிங், வேக்சிங், ரீட்டைல் பேக்கிங், லேபரிங் ஆஃப். இப்போ இந்த இதெல்லாம் இருக்குல்ல, தக்காளி, கீர்த்தனா குட் ஈவினிங் கண்ணா. நந்தனா குட் ஈவினிங் கண்ணா. ஒரு 1 minute ஜஸ்ட் ஐம் அபவுட் டு கம்ப்ளீட், ஒரே நிமிஷம். சர்வீசஸ் பை வே ஆஃப் ப்ரீ கண்டிஷனிங், ப்ரீ கூலிங், ரைப்பனிங், இதெல்லாம் சொல்ல மாட்டாங்கடா. ஆப்பிள்ல வந்து அந்த மாதிரி மேல போடு, உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல 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 வேக்சிங்ல பல 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 பலன்னு இருக்கும். முன்னாடி எல்லாம் அப்படி இருக்காது. இப்ப கோல்டு ஸ்டோரேஜ் பண்றோம்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஏதோ தடவை வருது, அப்புறம் அது ஒரு வாரம் அப்படியே நல்லா இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப எல்லாத்துலயுமே பண்றாங்க. இதெல்லாம் ஆக்சுவலா பளபளன்னே இருக்காது. பளபளப்பு எங்க இருக்கோ அங்க பிரச்சனை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா வேற வழியில இப்ப எல்லாம் கோல்டு ஸ்டோரேஜ்க்காக பளபளன்னு பண்ணி அந்த மாதிரி பண்றாங்கல்ல, அந்த ப்ரீ கூலிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா. ஆனா அதுல என்ன எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த செட் ஃப்ரூட்ஸ் வந்து டு நாட் சேஞ்ச். அந்த மாதிரி இருக்கிற எதுவுமே எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். இதுல ஒரே கண்டிஷன் என்னன்னா, which do not change or alter the essentials. சொல்லுங்க கண்ணா.
என்னம்மா? அந்த இது ஷைனிங்கா இருக்குமே. ஆ அந்த ஷைனிங் வந்து வுட்டுக்கு பண்றாங்கல்ல கண்ணா. ஆனா வெஜிடபிள்ஸ்க்குன்னு ஒரு ஷைனிங் இது வச்சிருக்காங்க. ஆ இந்த மாதிரி கேப்சிகம்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஷைனிங் இருக்கும். ஆம், ஆப்பிள் மெயினா ஷைனிங்கா இருக்கும். ஆம், சிலது அ, அது பேர் என்ன? டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குதே. இந்த கார்ன்லாம் இருக்குல்ல, கார்ன்லாம் அதெல்லாம் ரெஃப்ரிஜிரேஷனுக்கு வச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு இந்த இது பண்ணி பண்றாங்க. அது பன்னீர் பண்றதுக்கெல்லாம் பண்றாங்கல்ல. பன்னீரே ஒரு விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எக்ஸாம் ஃப்ரம் டேக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம்னா ஃபீஃபாவோடது, ஏஎஃப்சி, லேண்ட் லாக்டு கண்ட்ரீஸ் நேபாள் அண்ட் பூட்டானுக்கு சர்வீசஸ் பண்றது, ஒரு ஹோட்டல் கெஸ்ட் ஹவுஸ் கிளப் ஒரு கேம்ப் சைட் பர் டே பிலோ 1000க்கு வந்து அகாமடேஷன் கொடுத்தா அது எக்ஸாம். சேட்டலைட் லான்ச் சர்வீசஸ் ஜென்ரலி எக்ஸாம்ட். சர்வீசஸ் பை வே ஆஃப் ஹையரிங் கிவிங் ஆன் ஹையர் மோர் தேன் 12% இந்த டிரான்ஸ்போர்ட் மோட்டார் வெஹிக்கல் பண்றது எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். ஆக்சஸ் டு ரோட் ஆர் பிரிட்ஜ் டோல் சார்ஜஸ் annuity, distribution of electricity through electricity and distribution utility, incubity entrepreneur mainly who are taking care of providing high tech and innovative products. அப்புறம் ஃபுட் சாம்பிள் சப்ளைட் பை எஃப்எஸ்எஸ்ஐ, இது மட்டும் செக் பண்ணி சொல்றேன் நான் இந்த பாட்டு. அப்புறம் சப்ளை சர்வீசஸ் ப்ரொவைட் பை ஜேர்னலிஸ்ட் பப்ளிக் லைப்ரரிஸ். யார் ஒருத்தர் வந்து வெளியூர்ல ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்றதுக்காக எந்த ஒரு பர்சன் ஃபெசிலிட்டேட் பண்றாரோ அவரோட சர்வீசஸ் எக்ஸாம்ட். ஸ்லாட்டரிங் சர்வீசஸ் வந்து எக்ஸாம்ட். அதே மாதிரி கடைசியா இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆல்டர் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கான ப்ரீ கண்டிஷனிங், ப்ரீ கூலிங், ரீட்டைல் பேக்கிங் எல்லாமே வந்து எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். கனமா இது மட்டும் நல்லா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெச் வரைக்கும் நல்லா பார்த்துட்டு வாங்க. 57 வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஓகேவா? என்ட்ரி 2லேருந்து 57 வரைக்கும் முடிச்சிருக்கேன்டா. நாளைக்கு 58லேருந்து 82B வரைக்கும் முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நாளைக்கு நம்ம ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஓகேவா விஷிதா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் டெஸ்ட்ரா. தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ வஷிதா. தேங்க்யூ அக்ஷயா. ஆ தேங்க்ஸ் கண்ணா.